ஸோ கிக் ஆஃப் செக்மெண்ட்டே பயங்கரமாக இருந்திருக்கு. ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ராவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க செக்மெண்ட்டில் என்ன பேசியிருக்காங்கன்றதை பார்ப்போம். அண்ட் ஆல்சோ பேடஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜான் சீனா அவரோட ஹில்டனுக்கான ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. என்ன பேசியிருக்காருன்றதை இந்த செக்மெண்ட்டில் டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்படி வரும். சரி, ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். செக்மெண்ட் ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய 16 டைம் வேர்ல்டு சாம்பியன், அது மட்டும் இல்லாமல் சினேஷன் லீடர் ஜான் சீனா தான் வந்து பார்த்திங்கன்னா வராரு. ஜான் சீனா பயங்கரமாகவே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லாம் கொடுக்குறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக பூ பண்ணுறாங்க. ஜான் சீனா ரிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேச ஸ்டார்ட் பண்ணாருன்னா, கிட்டத்தட்ட 25 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பை நான் ஒரு விக்டம் மாதிரி வாழ்ந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விக்டமாக இருந்திருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. என்னோடய டைம்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சொன்னது எல்லாத்தையுமே செஞ்சுக்கின்னு ஒரு பப்பட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இருந்திருக்கேன். ஒரு சும்மா ஒரு ஸ்மைலை மட்டும் ஃபேஸில் வச்சுக்கிட்டு ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் வந்து பண்ணியிருக்கேன்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்யூசிகே சீனான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேன் பண்ணிக்கிட்டே இருந்திருந்தாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் பாவத்தை சென்சர் பண்ண விட்டுட்டானுங்க. அண்ட் ஆல்சோ சீனா என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு பேபி ஃபேஸ் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஹீலும் கிடையாது, நான் ஒரு நார்மல் மனுஷன் தான், என்னால் முடிஞ்சது தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாய்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சைடில் இருந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நிறையவே பூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறமா நான் ஒரு 25 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணாததை இதுக்கப்புறமா பண்ண போகிறேன்றதை ஜான் சீனா சொல்கிறாரு. ஆல்சோ ஒரு சில எம்பாரஸ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் ஷேம்லேருந்து எல்லாத்தையும் கடந்து தான் நான் வந்திருக்கேன். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஜான் சீனா என்ன சொல்கிறாருன்னா, ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ்க்காக யார்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சோலெல்லாம் விற்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சு தான்ன்றது ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. நிறையா விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்க வந்துச்சுன்றது ஜான் சீனா சொல்லுங்கள். இதுக்கப்புறமா நீங்கள் பூ பண்ணாலும் சரி, சேர் பண்ணாலும் சரி, அதை நான் எனாஃபாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க போகிறது கிடையாதுன்றதை ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரிட்டையர்மெண்ட் டூர் தான். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருக்க போகிறேன்றதை ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். எனக்கு இந்த இடத்த விட்டு போயிடலான்ற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் இந்த எண்ட் ஆஃப் த இயர் நான் போக வேண்டியது தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபைனல் டைமாக நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியனும் ஆவேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கிரேட் டைம்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே ஒரு இடியட்ஸ் தான்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. கொஞ்சம் ஷேமாக இருங்க, ஏன்னா என்னையே பூ பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட மெர்ச்சன்டைஸ்லேருந்து என்னவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே பார்க்குறீங்க. இப்போ என்ன பார்க்கறதுக்காக தான் நீங்கள் ராலாக வந்திருக்கீங்கன்ற மாதிரி ஜான்சன் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஃபைனலாக ஜான்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஜான்சனாவோட டைம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமாவும் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு பிடிச்சாப்பில் தான் இருக்க போகிறேன்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் V1 கோடின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சேன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா லெட்ஸ் கோ சீனா, இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் தான்ன்றது ஜான்சனா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. இதுக்கப்புறமாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ டாயாக வந்து பார்த்திங்கன்னா என்னால் இருக்க முடியாதுன்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறமா என்னோட மெர்ச்சன்டைஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா போடாதீங்க, அந்த லாயல்ட்டி ரெஸ்பெக்ட் எந்த ஒரு மெர்ச்சன்டைஸையும் போடாதீங்க. இது டாக்ஸிக்காக இருந்தாலும் ஓகே தான். ஃபைனலாக நான் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன், இதை பற்றி நான் எதுவுமே கேர் பண்ண மாட்டேன். இது எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு தோன்றதை தான் செய்வேன்றதை ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் ரிங்குக்கு வராரு. ரிங்குக்கு வந்து கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம், வளவலன்னு பேசாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு போயிட்டாரு. ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோடி ரோட்ஸ்க்கு வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ண கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. பேச ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜான்சன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ கிட்டுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாரு. கோடி ரோட்ஸ் கடுப்பாயிறாரு. இதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் கிட்லாம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இப்போ கண்ட நான் ஒரு அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன், அதை புரிஞ்சுக்கோன்ற மாதிரி ஜான்சன் கிட்ட கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக ஆடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒஸ்ட்டாக கூட இருக்கலாம். பட் 25 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெஸ்ட்டாக தான் இருந்தாங்க. அவங்களுடைய லாயல்ட்டி காமிச்சு, அது மட்டும் இல்லாமல் உனக்கு நிறையாவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்கன்ற மாதிரி கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாரு, அண்ட் ஆல்சோ ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னு, இதுக்கப்புறமா இந்த டிஷர்ட்டை வியர் பண்ணாத, இந்த ரெஸ்பெக்ட் ராயல்ட்டின்னு இருக்கிற டிஷர்ட் எதையும் வியர் பண்ணாத. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரி ஒரு சீப்பான ஆளை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெசல் மேனியால் மோத போகிறேன்றது எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேமாக இருக்குன்றதை நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ நிறையா நான் பிஜி வேர்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அதெல்லாம் நம்மளால் பேச முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, நான் உன்னை சீக்கிரமாக
சீக்கிரமாகவே ரிட்டையர்மெண்ட் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்ல் மேனியாவில் உன்னை ஃபேஸ் பண்ண போகிறேன். அந்த ரெஸ்ல் மேனியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டேக் பண்ண போகிறேன், உன்னை எடுக்க போகிறேன்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஹெட் டு பேக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துருவேன்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீனா ரிங்கிலே நிற்க விட்டு அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஒரு நல்ல ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய செத் ராலின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது என்ன பேசியிருக்காருன்றதை அடுத்த செக்மெண்ட்டில் தனியாகவே பார்க்கலாம். ஸ்டே சேஃப்.